தேவனுடைய விதிமுறை என்ன? தானாக வருகிறதா, தேவனுடைய கட்டளையினால் நடைபெறுகிறதா? பாருங்கள், ஆதியாகமம் 1:11-12. தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனிவிருச்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சரி, தேவனுடைய அந்த விதிமுறை என்ன? தானாக விதை வந்துருச்சா, இல்ல தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் விதையுடைய கனிகளை தரு ஜாதியின்படி முளைப்பிக்க கடவுது என்று சொன்னாரா? தேவன் சொன்னார்.